நான் பேசுறதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு மாநில உரிமை மீது இவருக்கு அக்கறை இல்லைன்னு நீங்கள் தோணும். ஆனால் அப்படி கிடையாது. எங்களுக்கு அக்கறை இருக்குது. மாநில உரிமைன்றது கரெக்டு தான். ஆனால் ஆளுங்கட்சி பண்ணும்போது அதை நாங்கள் ஏற்றுக்கணும்னா அப்புறம் என்ன ஆகுது? நாங்கள் எதிர்கட்சியா இல்லையா? எதிர்கட்சிக்கான பவரையும் மவுசையும் காட்டணும்ல அப்படின்ற மாதிரி ஒருத்தர் காட்டியிருக்கிறார். யார் அவர்? என்ன சொல்கிறாரு பார்த்துருவோம் வாங்க. தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள். எஸ், ஃபஸ்ட் டைம் நம்ம ப்ரோக்ராமில் பாஜக தலைவர் அப்படின்னு சொல்கிறோம் நயினார் நாகேந்திரன் அவர்களை. அவர் தலைவர் ஆனதுக்கப்புறம் பவர்ஃபுல்லாக பேசணுமா இல்லையா? அதனால் ஒரு பவர்ஃபுல்லான கண்டென்ட் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. என்னென்னா, இப்போ சட்டமன்றத்தில் தீர்மானம்லாம் போட்டாங்க. மாநில உரிமையை நம்ம மீட்போம், நம்ம மாநில சுயாட்சியை காப்போம் அப்படின்ற மாதிரிலாம் போட்டிருந்தாங்களா. அந்த முடிவு தொடர்பாக கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு நயினார் நாகேந்திரன் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, ஆட என்னப்பா இதுனா புதுசா 50 வருஷத்துக்கு முன்னாடியே கலைஞர் ஐயா போட்டாருங்க, அப்போ போட்டாங்க. அதுக்கப்புறமா கமிட்டி போட்டாங்க. அந்த கமிட்டி போட்டு ஒரு லெட்ரு எழுதுனாங்க. யாருக்கு? இந்திரா காந்தி அம்மையாருக்கு. அந்த அம்மா அவங்க கண்டுக்கவே இல்லையாத, அப்படியே போச்சு. இப்போ மறுபடியும் போட்டு ஒரு கமிட்டி. என்ன ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ் இட்செல்ஃபா? இருந்தாலும் மாநில உரிமை எதிரானவங்க கிடையாது. மாநில உரிமைங்கிறது வேணுங்கிறதுல நாங்களும் அதில் உடன்பட்டு தான் போகிறோம். ஆனால் இவங்க பண்ணுறது ஒன்றும் இல்லாத வேலையற்ற வேலைங்க இது அப்படின்ற மாதிரி பேசியிருக்கார் நயினார் நாகேந்திரன் அவர்கள். அதாவது இப்போ 50 வருஷமாக கமிட்டி போட்டுகிட்டே இருக்கோம். அடுத்து 69ல் கலைஞர் அவர்கள் கமிட்டி போட்டாங்க. 69ல் கமிட்டி போட்டு 70ல் சொன்னாங்க. 71 சொன்னதை இந்திரா காந்தி அம்மையாருக்கு அன்னைக்கு கடிதம் எழுதினாங்க. அந்த கடிதத்தில் எந்த பதிலுமே வரல. ஆனால் என்னன்னா, ஒரு சீர்திருத்த அமைப்பை ஏற்படுத்தணும்னு சொல்லிட்டு ஏற்கனவே மொரார்ஜி தேசாய், சர்க்காரியா போன்றவர்களெல்லாம் ஒரு கமிட்டி போட்டு ஃபார்ம் பண்ணாங்க. இருந்தால் கூட மாநிலங்களுடைய உரிமைகள் பறிக்கப்படக்கூடாது என்பதில் எங்களுக்கு எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. மாநில சுயாட்சி அப்படின்னு வரும்போது அது பிரிவினைவாதத்தை தூண்டும். ஒரு இந்தியா எப்பொழுது வல்லரசு அரசு நாடாக முடியும்? இந்தியா நிர்வாக வசதிக்காக டாக்டர் அம்பேத்கர் ஆர்டிகல் 2 and 3 டாக்டர் அம்பேத்கர் சொன்னது ஆர்டிகல் 2 and 3 படி எல்லா மாநிலங்களும் ஒன்றாக இருக்க வேண்டும் தான் டாக்டர் அம்பேத்கர் சொன்னாங்க. அதான் நிர்வாக வசதியாக மாநிலங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அம்பேத்கர் அவர்கள் சொன்னதை செஞ்சாலே போதும், நமக்கு மாநில சுயாட்சி என்பது தேவையில்லை.